நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தான் புரியும். கைரேகை என்பது இறைவனுடைய கலையாகும். அதாவது நம்ம கூடவே பிறந்தது கர்மப்படி ரேகைகள் ஓட ஆரம்பிக்கும். அந்த ரேகைகளை பார்க்கறது ஜாதகம் பார்க்கறது ரொம்ப ஈஸி, அதுவும் கஷ்டம்தான். கணக்கு வழக்கு எல்லாம் பார்த்து தான் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதை விட அந்த ஜாதகம் பார்க்கறத விட கைரேகை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை தான். இருந்தாலும் கையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ பலன் காணும் பகுதி இன்னைக்கு 2 பலன் காண்றதுல ஒரு 2 கையை பார்க்கலாம். ஒரு நபருடைய கையை பார்த்தவுடன் அந்த பலன் காண்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஈஸியா எளிமையா உங்களுக்கு புரியலன்னா திரும்ப திரும்ப பாருங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். 1. 2வது முழுமையா பார்த்தீங்கன்னா புரியும். அதாவது புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்க. இன்னைக்கு அதாவது ஒரு கைரேகை எடுத்த உடனே அந்த கைரேகை யாரோடைய பார்க்குறோம்? ஆனா பெண்ணா? ஆண். இந்த கைரேகையோட ஆண். அவருக்கு வயது 69. முதல்ல எடுத்தோடனே அவருடைய வயதை கேட்டுக்கணும். என்ன வயசுல அவர் வந்திருக்காரு நம்ம கிட்ட அப்படிங்கிறத. இவருக்கு பலனை இன்னும் சொல்லல, டைரக்டா இது மூலமா தான் சொல்ல போறேன். பாருங்க, இப்ப இந்த பக்கம் வந்துருவோம். இது இடது கை, இது வலது கை. ரெண்டையும் பார்த்துங்க. வலம் இடம் 2 கையும் போட்டிருக்கேன், ரேகையை போட்டிருக்கேன். இப்ப உங்களுக்கு பார்த்தோம்னா ஒண்ணுமே புரியாது. ஜிலேபியை பிஜி போட்ட மாதிரி இருக்கும், ஒண்ணுமே புரியாது. முதல்ல எடுத்த உடனே முதல்ல என்ன பண்ணணும்? ஆயில் ரேகையை பார்க்கணும். அதாவது முதல்ல ஆயில் ரேகை எப்படி இருக்கு? ஆயில் ரேகை 2 கையிலையும் ஆயில் ரேகை மிக சிறப்பா இருக்கு. ஆயிலை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆயில பொறுத்தவரை இன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா செவ்வாய் ரேகை 2 கையிலையுமே இருக்கு. இடது கையிலையும் இருக்கு, வலது கையிலையும் இருக்கு. செவ்வாய் ரேகை இருக்கு. செவ்வாய் ரேகை இருக்கும்போது ஆயிலுக்கு பலம். ஆயில ஏதாவது பிரச்சனை, உடல்நலம் வந்தாலும், உடல்நல பிரச்சனை வந்தாலும் அது சரி பண்ணிடும். அந்த செவ்வாய் ரேகை இருக்கும்போது உடல் உறுதியா இருக்கும், பலமா இருக்கும் நம்ம சொல்லிடலாம். இப்ப இந்த நபர் ஆண் 69 வயசுல வந்திருக்காரு. நம்ம கைரேகை பார்க்கறதுக்கு பார்க்கணும் விருப்பப்படுறாரு. இப்போ ஆயில் ரேகை மிகவும் சிறப்பா இருக்கு. அதுக்கப்புறம் கங்கண ரேகையை பார்க்கணும். கங்கண ரேகை 3 இருக்கு. கங்கண ரேகை நடு கங்கண ரேகையில தீவு இருக்கு. ஒரு கங்கண ரேகையில நடுப்புற தீவு இருக்கும் போது அந்த வயதில், அதாவது நடு வயதில் 35 வயசுல உடல்நல கோளாறு ஏற்பட்டு சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஆயுள் ரேகை பார்த்துட்டோம். புத்தி ரேகை அடுத்தது. புத்தி ரேகை 2 கையிலுமே சிறப்பா இருக்கு. ஒரு கையில சேர்ந்து இருக்கு ஆயுள் ரேகையோட, ஒரு கையில சேராம இருக்கு. அப்படின்னா தனியாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும். அதாவது முடிவு எடுக்கிறதுல ஒரு தனி திறமை, டக்குன்னு முடிவு எடுக்கிறதுல ஒரு தனி திறமை, சிறப்பு, நல்ல அறிவு, நல்ல புத்திசாலித்தனமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த புத்தி ரேகை கீழே சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கிறதுனால கதை, கவிதை, கட்டுரை, கற்பனை இதுல நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா புக்ஸ் எல்லாம் கூட எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதை வச்சு சொல்றோம்னா, இங்க பாருங்க, இந்த கையில ஒரு முக்கோண குறி இருக்கு. இங்க பாருங்க, ஆயில் ரேகையில இருந்து இங்க ஆயில் ரேகையில இருந்து ஆரோக்கிய ரேகை போகுது. இங்க சந்திரன் மேட்ல இருந்து ஒரு ரேகை போகுது. இந்த இதுல ஒரு முக்கோணம் இருக்கு. இந்த மாதிரி முக்கோணம் இருக்கும்போது புத்தி ரேகையும் அங்க தோடுது. அப்படிங்கும்போது இவர் ஆராய்ச்சி கட்டுரை எழுதுபவராக இருப்பார். ஆராய்ச்சி கட்டுரை எழுதலாம், புக் எழுதலாம், ஆராய்ச்சி பண்ணி நிறைய கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிப்பாளராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நிறைய விஷயம் கண்டுபிடிச்சு அதை புக் எழுதுற மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப புத்தி ரேகையை பார்த்துட்டோம். புத்தி ரேகையில ஒரு குறைஞ்சது ஒரு பாதி வயசுன்னு வச்சுங்க. பாதி வயசுல மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புத்தி ரேகையில ஒரு இன்டூ மார்க் இருக்கு. அப்ப அந்த வயசை கணக்குன்னா பாதி வயசு. இந்த ஆயில் ரேகையில பாதி வயசா பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இந்த ஆயில் ரேகையில பாதி வயசுல உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. மனம் பாதிக்கப்பட்டு இருக்கும், பாதிக்கப்பட்டு சரியாயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கணும். இப்ப புத்தி ரேகையை பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது இருதய ரேகையை பார்க்கிறோம். இருதய ரேகை மிகவும் சிறப்பாக குரு மீட்டுக்கும் சனி வீட்டுக்கும் இடையில போயிருக்கு. 2 இதுலுமே இருதய ரேகை 2லையும் சிறப்பா இருக்கு.
ஒரு கையில வந்து திரிசூல அமைப்பு இருக்கு இருதய ரேகையில, இதுலயும் திரிசூல அமைப்பு இருக்கு, இருதய ரேகையில பெருசாவே திரிசூல அமைப்பு இருக்கு. அப்ப அம்பாளுடைய அனுகிரகம் உண்டு. சிவனுக்கும் அம்பாளுக்கும் அந்த திரிசூலம் கையில இருக்கனால சிவ, அதாவது அம்பாள், சிவ பார்வதி அவர்களுடைய அனுகிரகம் உண்டு, தெய்வ அனுகிரகம் உண்டு, அருள் உண்டு, ஆன்மீகம் உண்டு. ஆன்மீக ரீதியா வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த திரிசூல அமைப்பு இருதய ரேகையில் இருந்ததுன்னா அன்பு, அதாவது அடுத்தவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போறது, நல்ல ஒரு பாசமான அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இருதய ரேகையும் நல்லா சூப்பரா இருக்கு. ஆயுள் ரேகை பார்த்தாச்சு, செவ்வாய் ரேகையும் இருக்கு, ஆயுள் ரேகைக்கு பலமா இருக்கிறது, புத்தி ரேகையும் இருக்கு. புத்தி ரேகை சிறப்பா இருக்கு. புத்தி ரேகை கீழே இருக்கிறதுனால கதை, கவிதை, கட்டுரை, கற்பனை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருதய ரேகையில ரெண்டு கையிலுமே திரிசூல் அமைப்பு இருக்கனால ஆன்மீகத்துல ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஈடுபட்டு நல்லா சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீகவாதி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கையில வந்து குருமேட்ல சதுரம் இருக்கு, இந்த கையில ஸ்டார் குறி இருக்கு. அப்ப இவர் பணத்தை கண்டு மயங்க மாட்டார், பணத்துக்கு அடிமையாக மாட்டார், பணத்தை கண்டு மயங்க மாட்டார். எவ்வளவு பணம், நிறைய பணம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டார் குறி இருக்கிறதுனால படிப்படியா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவார், பெரிய இடத்துல சம்பந்தம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்ம வந்து விதி ரேகையை பார்க்கணும். ரெண்டு கையிலுமே விதி ரேகை ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆயுள் சோத்து இந்த வலது கையில ரெண்டு ரேகை இருக்கு, அதாவது 30-40 வயசுல ரெண்டு ரேகை விதி ரேகை ஆரம்பிச்சு போயிருக்கு. இங்க வந்து ஒரு 30 வயசுல ஆரம்பிச்சு விதி ரேகை போயிருக்கு. அப்படிங்கும்போது சுய முயற்சி எல்லாமே இவருக்கு சுய முயற்சியால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. படிப்படியா கஷ்டப்பட்டு இளமையில் கஷ்டப்பட்டார், படிப்படியா முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 30 வயசுல ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிருக்காரு. அதுக்கப்புறம் 40 வயசுல ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி போயிருக்காரு. 2 வருமானம் வருது. அதுக்கப்புறம் சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை விதி ரேகை ஆரம்பிச்சு போயிருக்கு. அப்படிங்கும்போது மனைவியாலும் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மனைவி வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. மனைவியால் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப நம்ம மன்மத மேட்டை பார்த்தோம்னா லைட்டா ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் தாரரேகை இருக்கு, அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு. அப்படி இருந்தா ரெண்டு கையிலும் அதே மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது திருமணத்துக்கு முன்பு, திருமணம் வந்து 25 வயதில் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப 25 வயசுல ஆயுள் ரேகையில ஒரு தடை இருக்கு. அங்க 25 வயசுல நடுப்புற ஒரு கோடு, சின்ன கோட்டு கிடக்கும், பெரிய கோடு தாரரேகை இருக்கு. அப்ப 25 வயசுல திருமணம் நடந்திருக்கும். திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு லவ்வோ ஏதோ ஒரு சம்திங் ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நட்பு வருது, அதாவது இது திருமணத்துக்கு பிறகு ஒரு நட்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லறம் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லறத்துல பாதி வயசுக்கு மேல, அதாவது ஒரு 50 வயசுல கொஞ்சம் ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நிறைய விஷயங்கள் இருக்கு கையில. இப்போ இந்த ஒரு ரேகைக்கும் ஒரு பலன் உண்டு. ஒன்று பார்த்தோம்னா ஒண்ணுமே புரியாது. அதே மாதிரி விதி ரேகை ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஸ்டார்ட் ஆயிருக்கனால இளமையில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கார். 30-40 வயசுல 2 விதி ரேகை போயிருக்கனால 2க்கு மேற்பட்ட வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனைவியாலும் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சூரிய ரேகையும் உண்டு. சூரிய ரேகை 52 வயசுக்கு மேல ஆரம்பிச்சிருக்கு. அப்ப 52 வயசுக்கு மேல கொடிகட்டி பறந்திருக்கிறார். அதாவது பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் சிறப்பான நபராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் உடல் நலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதை வச்சு சொல்றோம்? இப்ப 2 கையிலுமே அவருக்கு ஆரோக்கிய ரேகை, புதன் ரேகை இருக்கு. புதன் ரேகை வந்ததுன்னா, ஆரோக்கிய ரேகை வந்ததுன்னா பணம் நிறைய இருக்கும், செல்வம் நிறைய இருக்கும். ஆனா உடம்பு கெட்டு போயிடும். உடம்பு வியாதி வந்திருக்கு, வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்று சுகர், கொலஸ்ட்ரால், பிபி, தைராய்டு, இல்லை வயிறு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை பாதிக்கப்பட்டு இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு 80 வயதில் மரணம் கூட சம்பவிக்க வாய்ப்புகள் உண்டு. இங்க பாருங்க, இங்க ஒரு ஆரோக்கிய ரேகை போகுது, அதுக்கப்புறம் கீழே ஒரு ஆரோக்கிய ரேகை வந்து வெட்டுது. ஆயுள் ரேகையை வெட்டும் விட மரணம் நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா? அப்போ அந்த 80 வயசுல உடல்நலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு, அதை எச்சரிக்கையா இருந்துட்டு அந்த மரணத்துல இருந்தும் காப்பாற்றப்படலாம். இப்ப நம்ம போடுற பதிவு நிறைய பதிவு எச்சரிக்கை பதிவு தான். இந்த மாதிரி இருக்கும்போது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவருக்கு வந்து வயசு 69 தான் ஆகுது. 69 வயசுல தெரிஞ்சுக்கிட்டாரு.
அப்போ 80 வயசுல உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருந்து நம்ம உடல்நலத்தை கருத்தல் பார்த்துக்கிட்டோம்னா 100 வயசு வரைக்கும் கூட இருக்கலாம். 120 வயசு ஒரு மனிதனுடைய ஆயுள்காலம் 120 வயசு, அது வரைக்கும் கூட மெயின்டைன் பண்ணா நல்லபடியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த கையை ஓரளவு ஆராய்ச்சி பண்ணியாச்சு. அதே மாதிரி செவ்வாய் மேட்ல இருந்து ஒரு ரேகை கிராஸ் ஆகிருக்கனால எதிரிகளால் கூட அவருக்கு தொந்தரவு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எதிரிகளால் பிரச்சனை வந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இது ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன், திரும்ப ஒரு தரம் சொல்றேன், நல்லா பார்த்துங்க. இப்ப அதிர்ஷ்ட குறிகள் நம்ம என்னன்னா, இப்ப ஸ்டார் இருக்கு, சதுரம் இருக்கு, முக்கோணம் இருக்கு. முக்கோணம் இருந்தாவே வாழ்வில் மிகச்சிறந்த நபராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆராய்ச்சி மூலமாக வாழ்க்கையில் வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குருமேட்ல சதுரம் இருக்கிறதுனால அதாவது மிகப்பெரிய செல்வ நிலை எப்போ வரும், 52 வயசுக்கு மேல மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. செல்வத்தை கண்டு அவர் மயங்க மாட்டார். மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவராக இருப்பார். அதே மாதிரி குருமேட்ல ஸ்டார்னா இளமையில கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உயர்ந்த இடத்தில் திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி எல்லாமே நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்போ இந்த கையில சதுரம், முக்கோணம், ஸ்டார் அமைப்பு இருக்கு. இப்போ 2 கையும் பார்த்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். லைஃபை பொறுத்தவரைக்கும் ஆயுளை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. 25 வயசுல திருமணம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு லவ் ஒன்று ஃபெயில் ஆயிருக்கணும். திருமணத்துக்கு அப்புறம் ஒரு நட்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நம்ம கையை செக் பண்ணணும். முதல்ல ஆயுள் ரேகையை பார்த்துட்டோம், ஆயுள் ரேகை சிறப்பு. புத்தி ரேகையை பார்த்துட்டோம், 35 வயசுல புத்தி தடுமாற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒரு பிரச்சனைனால அவர் மனநலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அப்புறம் சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இறுதி ரேகை பொறுத்தவரை திரிசூல் அமைப்பு இருக்கு 2 கையிலும். திரிசூலம் இருந்தாக மிகச்சிறந்த அமைப்பு. அதாவது அன்பு, பண்பு, பாசம், அதாவது எல்லா திறமைகளும் இருக்கும். இல்லறம் சிறப்பாக இருக்கும். இல்லறத்துல கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். ஆன்மீகத்துல சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல இதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குழந்தைன்னு பார்க்கப்படணும்னா ஒரு குழந்தை தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு குழந்தை தான் இருக்குது சந்திரமேட்ல. இன்னும் ஒன்றும் வருது, 1 இல்லைன்னா 2. மொத்தம் முக்கால்வாசி அவருக்கு ஒரு குழந்தை தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேர் அமைப்பு தான் குழந்தை இருக்கிறது. கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அவர்களால் அவருக்கு புரோஜனம் இல்லை, எந்த ஹெல்ப்பும் கிடையாது. சுய முயற்சி. இந்த கையை பார்த்த உடனே இந்த ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஸ்டார்ட் ஆகிக்கனால சுய முயற்சியினால் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற ஜாதகராக இருப்பார். 52 வயசுக்கு மேல பேர் புகழ். இப்ப ஆயுள் ரேகை நல்லா இருக்கு. புத்தி ரேகையில 35 வயசுல ஒரு கோளாறு வந்திருக்கு. ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை 2 30 40 ஸ்டார்ட் ஆயிருக்கனால 2க்கும் மேற்பட்ட தொழில், 2க்கும் மேற்பட்ட வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு. மனைவி மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு. சூரிய ரேகை 52 வயசுல ஆரம்பிச்சிருக்கனால பேர் புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் 52 வயசுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படிதான் கையை ஆராய்ச்சி பண்ணணும். உங்களுக்கு சந்திரன் வீட்டுல இருந்து ரேகை ஆரம்பிச்சிருக்கனால பிரயாணம் நிறைய பண்ணியிருப்பாரு. பிரயாணம் இந்த வயசுல இருப்பாரு, 69 வயசு ஆச்சு இல்ல, அப்ப நிறைய பிரயாணம் பண்ணியிருப்பாரு. பிரயாணம் பண்றதுல ஒரு நல்ல ஒரு சிறப்பான பலன்கள்லாம் அனுபவிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப கை ரேகையில ஆயுள் ரேகை இருக்கு, ஆயுள் ரேகைக்கு ஒட்டி செவ்வாய் ரேகையும் இருக்கு. புத்தி ரேகை நல்லா இருக்கு. புத்தி 35 வயசுல பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு 25 வயசுல இறுதி ரேகையிலிருந்து புத்தி ரேகைக்கு ஒரு கனெக்ஷன் வந்துருக்கு. அப்படிங்கும் போது அந்த வயதில் ஒரு 25 வயதில் இவருக்கு மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஒரு ஷாக்கிங் நியூஸ், ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு ஷாக்கிங் வந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்காரு. திடீர்னு யாரோ ஒருத்தர் ஏதாவது மரணம் அடைஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு சம்திங் அந்த மாதிரி இந்த ரேகை தொடும் வயதில் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனம் பாதிக்கப்பட்டு அது சரியா இருக்கும். மிச்சப்படி எதுவுமே கிடையாது. மிச்சப்படி சூப்பரான கை. வாழ்க்கையில் மிகச்சிறந்த நிலையில் இருக்கிறார். இவருக்கு ஜோதிடமும் தெரிஞ்சிருக்கும். எதை வச்சு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கு சொல்றோம், அதை நீங்க பாத்துக்கலாம். புத்தி ரேகையில ஆரோக்கிய ரேகை 2லயுமே கட்டாது. ஆரோக்கிய ரேகை புத்தி ரேகை 2லயுமே டச் ஆகுது, கட் ஆகுது. இந்த புத்தி ரேகையிலும் ஆரோக்கிய ரேகை கட்டாகுது, இந்த புத்தி ரேகையிலும் ஆரோக்கிய ரேகை கட்டாகுது. அப்படிங்கும் போது இவருக்கு ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும். சரிங்களா? அப்படி 2 கையிலுமே இங்க பாருங்க, இதுல ஆரோக்கிய ரேகை கட்டாகுது, இதுலயும் ஆரோக்கிய ரேகை கட்டாகுது. அப்படிங்கும்போது ஜோதிடம் கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆன்மீக அறிவு இருக்கு, நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு, அறிவாற்றல் இருக்கு, நல்ல உடல்நலத்தோடு நல்ல சீரும் சிறப்புமா இருந்துகிட்டு இருக்கார். ஆனாலும் இடைஞ்சல் நிறைய வந்திருக்கு. இளமையில் கஷ்டப்பட்டிருக்காரு. திரும்ப ஒரு தரம் சொல்லிடுறேன், கைரேகை எப்படி முதல்ல ஆராய்ச்சி பண்ணும். எடுத்த உடனே அவருடைய ஆணா பெண்ணா வயது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ரேகையை பார்க்கணும். ரெண்டு கையும் பார்க்கணும். நல்லா புரிஞ்சு, ரெண்டு கையும் பார்த்தா ஒரு முடிவு வரும். ஆயில் ரேகையை பார்க்கணும், செவ்வாய் ரேகை இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது புத்தி ரேகையை பார்க்கணும். நம்ம புத்தி ரேகை எப்படி இருக்கு, புத்தி தான் வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வருது. புத்தி ரேகை இவருக்கு கீழே இறங்கி இருக்கனால கதை, கவிதை, கட்டுரை, கற்பனையில நிறைய வளம் சிறந்திருக்கும். புக்ஸ் எழுதுறது இந்த மாதிரி இதுல நாட்டம் கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்டுரை எழுதுறதுல நாட்டம் இருந்திருக்கு. திரைப்படத்துறையில கூட ஒரு நாட்டம் இருக்கும். டான்ஸ் இந்த மாதிரி இதுல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அதுக்கு அடுத்தது இறுதி ரேகை. இறுதி ரேகையில் திரிசூல் அமைப்பு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதயம் ஜம்முன்னு இருக்கு. நல்ல இதயம் படைத்தவர், மக்களுக்கு சேவை செய்ய பிறந்தவர், நல்ல ஒரு இதயம் படைத்தவர்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த விதி ரேகை. விதி ரேகை ஆயில் ரேகையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. விதி ரேகை ஆயில் இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது இளமையில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு வந்து நல்ல நிலைமைக்கு இருக்கிறாரு. 2 விதி ரேகை வரும்போது 2 வருமானம், மனைவி மூலமா ஒரு வருமானம், 3க்கு மேற்பட்ட வருமானம், தொழில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் சூரிய ரேகை. சூரிய ரேகை வந்து 52 வயசுல ஆரம்பிச்சிருக்கு. 52 வயசுல இவர் பேர், புகழ், செல்வம், செல்வா கூட சிறந்து இருப்பார். அதுக்கப்புறம் ஆரோக்கிய ரேகை. ஆரோக்கிய ரேகை இருந்ததுன்னா, ஆரோக்கிய ரேகை இருக்கு, 2 கையிலுமே ஆரோக்கிய ரேகை இருக்கு. வியாதி வந்திருக்கு, வியாதியை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். வியாதி வந்தது, பணம் இருக்கு, வியாதி வரும், வியாதியை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட குறிகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா முக்கோணம் இருக்கு, ஸ்டார் இருக்கு, சதுரம் இருக்கு. 3 அதிர்ஷ்ட குறி இருக்கு. வாழ்வில் இவருக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் தார ரேகையை பார்க்கணும். எத்தனை வயசுல திருமணம் நடந்திருக்கும், 25 வயசுல திருமணம் நடந்திருக்கும், குழந்தை ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவர் சுய முயற்சினால் இவர் முன்னுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனைவி, நல்ல மனைவியோடு சந்தோஷமாக குடும்பம் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும். இப்ப 2 கையும் பார்த்து ஒரு முடிவுக்கு போகணும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா தான் அது பிரச்சனை வரும். இப்போதைக்கு உடல் நலத்தை இவர் நல்லா பார்த்துக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். இவருடைய ஆயுள் காலம் 80 வயசு வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் பார்த்துட்டா போதும். இப்படி 2 கையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா, இப்போ நான் ஈஸியா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை மாதிரி பாருங்க, உங்க கையை பாருங்க, உங்க 2 கையையும் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒண்ணா பார்த்து பொறுமையா முயற்சி பண்ணுங்க. புரியலன்னா திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணொலி புரியும். இப்படிதான் நம்ம முடிவு பண்ணணும். இப்ப இந்த நபர் வந்து ஒரு திறமையான, ஒரு அன்பான, அறிவான, நாட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல நபராக இருப்பார் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன். வணக்கம்.